அனைவருக்கும் வணக்கம். செம்மணி புதைகுழி நிகழ்வுக்கு நீதி கேட்டும் வடக்கர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்தும் எழுச்சியுடன் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு தலைமை வகித்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் விடுதலை குறியீடு அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து போராளிகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இதற்கு முன்னால் பேசிய போராளிகள் முள்ளிவாய்க்கால் படுகொலை, செம்மணி படுகொலை, ஆடிக்கலவரம் குறித்து பேசினார்கள். ஈழத்தில் நிகழ்ந்த இந்த தொடர்ச்சியான படுகொலைகளை பற்றி பதிவு செய்யக்கூடிய வரலாற்று அறிஞர்கள் ஈழத்தில் நிகழ்ந்த இனப்படுகொலை என்பது மனிதகுல வரலாற்றிலேயே நிகழ்ந்த மிக நீண்ட மிகப்பெரிய இனப்படுகொலை என்று பதிவு செய்கிறார்கள். ஈழத்தில் நடந்தது இனப்போர். இனப்போரின் தொடக்கமாக இருந்தது மொழிப்போர். 1956ஆம் ஆண்டு இலங்கை தீவின் ஒற்றை மொழியாக ஆட்சி மொழியாக சிங்களம் அறிவிக்கப்பட்டது. ஒரே மொழி ஒரே நாடு. இன்றும் இந்தியாவில் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முழக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவை நேற்றோ இன்றோ பிறந்தவை அல்ல. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே ஆசிய கண்டத்தின் அதிகார மையத்தின் கொடுங்கோன்மை தாய்கள் ஈன்றெடுத்த நச்சு குழந்தைகள் இவை. இதை மிக அழகாக பதிவு செய்த நூல் 1982ஆம் ஆண்டு ஆசிய சிறுபான்மையினர் மாநாட்டில் இலங்கையில் வெளியிடப்பட்ட நூல். இந்த நூல் ஜப்பானால் வெளியிடப்பட்டது. இதனுடைய பொருள் என்ன? அந்த நூலினுடைய பெயர் நோ பிளேஸ் இன் தி இன். இன் என்றால் ஆங்கிலத்தில் விடுதி என்பது பொருள். எப்படி இயேசுவின் தாய் மரியாள் தன் குழந்தையான இறை இயேசுவை பிரசவிக்க அனுமதி மறுக்கப்பட்டு அவள் துரத்தி அடிக்கப்பட்டு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் தான் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுத்தாள். அப்படித்தான் ஆசிய கண்ட முழுமைக்கும் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள், தொல்குடியின மக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் என்ற வலியை பதிவு செய்த நூல். இதில் ஈழத்தமிழ் மக்களினுடைய வலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். மலையக தமிழ் மக்களினுடைய வலிகள், ஜப்பானின் பிராகுவின் மக்கள், இந்திய துணை கண்டத்தில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்களினுடைய வலிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்படி இந்த நூல் அனைத்து வலியையும் பதிவு செய்திருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் இறுதியில் குறிப்பிடும் போது கூறுவார், ஆசிய கண்டம் என்பது ஆசிரியர்கள் அனைவருக்குமானது என்று பதிவு செய்வார். அன்பு மக்களே, இன்றும் படித்தவர்கள் இந்திய துணை கண்டத்தில் பிழைக்க போன இடத்தில் பிரபாகரன் நாடு கேட்டார் என்று பதிவு செய்கிறார்கள். ஆடிக்கலவரத்திற்கு பிறகு 1983ஆம் ஆண்டு விடுதலை நாளில் செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் பதிவு செய்தார், இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை. இதை கண்டு இந்தியா சும்மா இருக்காது என்று கூறியவர் வடக்கிலும் கிழக்கிலும் பூர்வகுடி தமிழர்கள் தான் வாழ்கிறார்கள் என்ற செய்தியை பதிவு செய்தார். இது அம்மையார் இந்திரா காந்தி இனப்படுகொலைன்னு பதிவு செய்தது 80களில். எதிர்கட்சிகள் ஒவ்வொரு முறை அம்மையார் ஜெயலலிதா இந்த நிலத்தை ஆளும் போது சொல்லுவாங்க, கன்னட பாப்பாத்தி ஆள்றா அப்படின்னு. யாரை கன்னட பாப்பாத்தி என்று சொன்னார்களோ அந்த கன்னட பாப்பாத்தி தான் இனப்படுகொலை நடந்த போது இலங்கை ஒரு இனப்படுகொலை செய்த நாடு, ராஜபக்சே ஒரு போர்க்குற்றவாளி, இலங்கை மீது பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினார். அந்த தீர்மானத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசிடம் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அபிஷியலாவும் அன்அபிஷியலாவும் பலமுறை முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து விட்டார். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இலங்கையின் உள்நாட்டு விவகாரம், இலங்கையின் இன சிக்கலில் தமிழகமோ இந்தியாவோ தலையிட முடியாது என்று கூறுவார்கள். கிழக்கு வங்காள மக்கள் பாகிஸ்தானியர்களால் படுகொலை செய்யப்பட்ட போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், இங்கு ஒரு இன அழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த உலக நாடுகளை இந்த அவை அழைக்கிறது என்றார். தென்னாப்பிரிக்காவில் இனப்படுகொலை நடந்தபோது பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்தார். அதனால் இனப்படுகொலைக்கு எதிராக பதிவு செய்த வரலாறு இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. எனவே முதல்வர் அவர்கள் இனப்படுகொலைக்கு எதிராக தமிழர்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு சங்கத்தமிழ் கவிதையில கூறுவார், ஒரு மகன் மண்ணை மீட்க போராடினான் என்ற ஒரு கவிதையில சொல்லுவார், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு,
மரணம் அவன் ஆடிய விளையாட்டு. பால் குடிக்கும் குழந்தையாய் இருந்தபோதே வேல் பிடிக்கும் வித்தையினை கற்றுத்தந்தேன். பால் விட்ட விழுது போல் தந்தைக்கு மகனாகி கோல் கொண்ட பகையை உடைக்க சென்று விட்டான். என் மகன் பொன்முடி என்னை மீளா துயரில் ஆழ்த்தி விட்டான் என்று சங்கத் தமிழனுக்காக கலைஞரின் பேனா கதறி எழுதது. அதை போல ஈழத் தமிழர்களுக்காக ஐயா ஸ்டாலின் அவர்களின் பேனா கதறி அழுக வேண்டும் என்று கூறவில்லை. தமிழ் மக்களுக்கு ஆதரவான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கூறுகிறோம். ஐயா முதல்வர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இருக்கையில் XRY எந்த முதலமைச்சர் வேணால் அமர்ந்திருக்கலாம். முதல்வரின் குரல் வளை என்பது அவரின் தாயின் கருவறையில் உருவாகி இருக்கலாம். ஆனால் முதல்வர் அவர்களின் குரல் என்பது தமிழர்களின் குரலாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் முதல்வர் இருக்கையினுடைய அறம். எனவே தமிழக முதல்வர் அதை நிறைவேற்றுவார் என்று நம்புவோம். இன்று வடக்கர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 2 நிமிடம். வடக்கர்களுக்கு தமிழர்கள் எப்போ அடிமையானோம் அப்படின்னா, என்று தமிழ் சமூகம் ராமாயணத்தை ஏற்றுக்கொண்டதோ அன்னைக்கே நாம் அடிமையாகி விட்டோம். கூலிக்கு மாரடிச்சவன் கம்பன், அவனை வச்சுதான் ராம காதையை நிறுவினார்கள். ஔவையார் அந்த காலத்துல தமிழ் சமூகத்துல 8 ஔவைகள் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு ஔவை சொன்னாங்க, வடவர் காதையை விரும்பாதே. வடநாட்டுல இருந்து வர ராமாயணம் மகாபாரதம் போன்ற பெண்ணடிமைத்தனமான இதிகாசங்களை படிக்க வேண்டாம் என்று சொன்னாள் ஔவை. கூலிக்கு மாரடிச்ச கம்பனை வைத்து ராம காதையை நிறுவினார்கள். அதை போல கூலிக்கு மாரடிக்கிற ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களை வைத்து இங்கு ராம ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முன்னெடுத்தது பிஜேபி அரசு. அது இங்க நடக்கல. அதனாலதான் 6.5 லட்சம் வாக்காளர்களை வைத்து இங்கு ஒரு ராம ராஜ்யத்தை நிறுவ துடிக்கிறது பிஜேபி அரசு. அது தமிழகத்துல நடக்குமா அப்படின்னா நடக்காது. அது மட்டுமல்ல உறவுகளே, இன்று நாம் தமிழ்நாடு வேலை என்பது தமிழருக்கே என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். எனவே தனியார் துறைகளிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் மத்திய அரசு பணிகளிலும் தமிழ்நாடு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு பணி மத்திய அரசு பணிகளில் தமிழர்களுக்கும் தமிழக பணிகளில் தமிழர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதற்கான வலிமையான தீர்மானத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, அன்பு மக்களே, விழிப்புடன் இருப்பதுதான் விடுதலைக்கான விலை. அப்படி நம்ம முன்னோர்கள் விழிப்புடன் இல்லாத காரணமாக தான் நாம் பல சிக்கல்களை சந்தித்து வருகிறோம். எனவே நாம் விழிப்புடன் இருப்போம். அப்போதுதான் இந்த இனத்தினுடைய இனம், மொழி, பண்பாடு, அடையாளம் அனைத்தையும் மீட்டெடுக்க முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தளத்தை வலிமைப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.